ஒரு விஷயம் நமக்கு செட் ஆகாது, தப்புன்னு நல்லாவே தெரிஞ்சும் ஆட்டு மந்த மாதிரி ஏன் கூட்டத்தோட கூட்டமா சுத்துறோம்னு இந்த வீடியோல சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு இன்ஜினியரிங்கும் மெடிசனும் 90% ஸ்டூடெண்ட்ஸ் கண்ணை மூடிட்டு இந்த க்ரௌடை ஃபாலோ பண்றதுக்கு பின்னாடி 2 டேஞ்சரஸான சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்கு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஃபர்ஸ்ட், FOMO, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இவங்க எடுக்கிற குரூப் இல்லாம நாம ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து அதுல தோத்துட்டோம்னா, ஒருவேளை இவங்க எடுக்கிற கோர்ஸ்ல இவங்க ஜெயிச்சுட்டு நாளைக்கு நம்மள ப்ளேம் பண்ணாங்கன்னா, இப்படின்ற FOMO பயம் தான் நிறைய பேர் க்ரௌடை ஃபாலோ பண்ண வைக்குது. செகண்ட், சொசைட்டி இம்ப்ரெஷன். நமக்கு என்ன பிடிக்கும், நம்மளோட கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னு யோசிக்கிறத விட அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரங்க முன்னாடி காலரை கெத்தா தூக்கிவிட்டு பேசுறதுக்கு என்ன கேரியரை சூஸ் பண்ணலாம் இப்படின்னு யோசிக்கிறதுனால தான் ரொம்ப பேர் க்ரௌடை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு உங்களோட 4 வருஷ லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, கூட்டமா போற ஆட்டு மந்தை எல்லாமே செக்யூரிட்டியை மட்டும்தான் எதிர்பார்க்கும். ஆனா காட்டுக்கே ராஜாவான சிங்கம் தனி காட்டுல தனக்கான தனிப்பாதையை உருவாக்கும். கரியர்ல ஜெயிச்ச எல்லாருமே கூட்டத்தை ஃபாலோ பண்ணல, அவங்களுக்கு பொருத்தமான இடத்துக்கு போய் அங்க அவங்களுக்கான கூட்டத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. மற்றவங்கள ஃபாலோ பண்ற இந்த க்ரௌட்லேருந்து வெளில வந்து உங்களுக்கான எக்ஸாக்டான கரியரை ஃபைண்ட் பண்ணணும்னா கரியர்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே பர்சனலாக உங்களுக்கு கைட் பண்றேன்.